ப்ராபபிலிட்டி. எல்லாத்துக்குமே எங்கே இருக்கும் விடை? எங்கே கிடைக்கும் விடை? எங்கே கிடைக்கும்? வார்த்தைக்குள்ளே தான் இருக்கும் விடையே. வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டா வந்துடும். நிகழ்தகவு அது நம்ம தமிழ் வார்த்தையில், தாய்மொழியில், தமிழ் இல்லை தாய்மொழியில் பார்த்தோம்னா புரியும் தெளிவாக. நிகழ்தகவு பாருங்கள். இங்கிலீஷ் என்னன்னு தெரியாது, மனப்பாடம் தான் பண்ணலாம். தமிழ் மொழியில் தெரியுது பாருங்கள், தாய்மொழியில். நிகழ்தகவு ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை இருக்குது? சரியா? எனக்கு கரெக்டாக புரிஞ்சு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்ல வார்த்தையை போட்டுக்கலாம். பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை இருக்குது? நடக்கலை, எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? நடக்கலாம், எத்தனை தடவை நடக்கலாம்? அதான் வந்து என்னது? நிகழ்தகவு. ரேஷியோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மொத்தம் எத்தனை நிகழ்ச்சி நடக்கும் அதை கீழே எழுதிடணும். மொத்த நிகழ்ச்சி எத்தனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சரியா? மொத்த நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பு, அதில் அந்த விஷயம் மட்டும் நடக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது? குறிப்பிட்ட நிகழ்வு நடக்க வாய்ப்பு. அவ்வளோதான், அதான் ப்ராபபிலிட்டி. சரியா? பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு நாணயத்தை ஒரு தடவை சுண்டுறோம். மொத்த நிகழ்ச்சி எத்தனை நிகழ்வு நடக்கலாம்? என்ன நடக்கலாம்? ஒன்று பூவாக இருக்கலாம், அதுக்கு பேர் தான் மொத்த நிகழ்வு. மொத்த நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 2, அது கீழே. அதில் பூ விழுகிறதுக்கான நிகழ்தகவு என்ன? பூ எத்தனை தடவை விழுகலாம்? ஒன்று தான், ஒரு தடவை ஒன்று தான். பூவுக்கான வாய்ப்பு 1, தலைக்கான வாய்ப்பு என்னது? 1 தான். 2ல் 1. அப்போ 2 தடவை சுண்டுனா ஒரு தடவை பூ விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. சரியா? டெய்லு விழுகிறதுக்கான வாய்ப்பு என்னது? 2ல் 1. ஹெட்டு விழுகிறதுக்கான வாய்ப்பு 2ல் 1. பாதி வாய்ப்புங்க. 2ல் 1னா எவ்வளவு? பாதி வாய்ப்பு. ஓகேவா? ரைட். அதே ஒரு பகடையை உருட்டுறோம். ஒரு பகடையை ஒரு தடவை உருட்டுறோம். சரியா? அதில் 5 விழுகிறதுக்கான வாய்ப்பு என்ன? மொத்த வாய்ப்பு என்ன? முதல்ல 6 பக்கம் இருக்குது, 6 கீழே எழுதுறது. 5 விழுகிறதுக்கான வாய்ப்பு. அதே 3க்கு மேலே விழுகிறதுக்கான வாய்ப்பு. 3க்கு மேலே. கற்பனை பண்ணுமா, ஏமா அவசரப்படுற? மொத்தம் 6 பக்கம். முதல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோ. சரியா? வார்த்தையை புரிஞ்சுக்கோ. பகடைக்கு மொத்தம் எத்தனை பக்கம்? 6 பக்கம். சரி, 3க்கு மேலேன்னு அப்படின்னால 4 விழுகலாம், 5 விழுகலாம். அப்போ எத்தனை வாய்ப்பு? இதை எப்படியே வைக்கலாமா? இது என்னது? பின்னம் தானே. பின்னம் என்ன பண்ணணும்? சுருக்கலாமா? அப்போ என்ன பண்ணுங்க? பாதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. சரியா? அதே 3 விழுகாமல் மற்றது விழுகிறதுக்கான வாய்ப்பு. அப்படி 5ன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? 6ல் 5 வாய்ப்பு இருக்குது. 6ல் 5. எப்படி வேணாலும் கொஸ்டின் இருக்கும். நீ கொஸ்டினை புரிஞ்சு போட்டுக்கோ. ஓகேவா? ரைட். அடுத்தது அது மாதிரி. அப்போ நிகழ்ச்சி எதை ஒன்று கொடுப்பான் பார்ப்போம். சீட்டு கட்டு. சீட்டு கட்டா? சீட்டு கட்டு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தெரியாதா? உங்களுக்கு தெரியும். வேறு எத்தனை சீட்டு இருக்குது, அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரியணும். ஓகேவா? முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, மொத்தம் சீட்டில் வந்துட்டு ஒரு சீட்டு கட்டில் வந்து 52 சீட் இருக்கும்.
ஜோக்கர் இல்லாமல். என்ன அஜய், சீட் நல்லா விளையாடுவீங்களா? இல்லையா? நிஜமாவா? என்னங்க சீட்டு விளையாடுவீங்க? சரி, யாருக்கு விளையாட தெரியும்? விளையாடுவீங்களா? என்னது, உள்ளே வெளியே விளையாடுவீங்களா இல்லை ரம்மியா? இல்லை 1 2 சேர்த்துவாங்களே, 1லேருந்து 13 அப்படியா? அப்படிலாம் இல்லையா? விளையாடவே தெரியுமா? சரி. சரி சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் விளையாட தெரியுங்கிற பேர் தெரியலம்மா. கிளவர் நான் விளையாட தெரியாதவங்க சொல்கிறாங்க. அப்படியா? சரி, இதுக்கு பேர் கிளவரு. இதுக்கு பேர் டைமண்டு. சாரி, ஹார்ட்டு. ஹார்ட்டு இதுதான் டைமண்டு. இது ஸ்பேடு. சரி, மாற்றி போட்டேன்னா ஸ்பேடு. இது டைமண்ட். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா டைமண்டும் ஹார்ட்டும் ரெட் கலரில் தான் இருக்கும். டைமண்டும் ஹார்ட்டும் ரெட் கலரில் தான் இருக்கும். ஸ்பேடும் கிளவரும் பிளாக்கில் தான் இருக்கும். ஓகேவா? 4 டிசைன் இருக்கும். டைமண்டும் ஹார்ட்டும் ரெட் கலரில் தான் இருக்கும். சரிமே கலரு. இன்னொரு இது இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? ஸ்பேடும் கிளவரும் பிளாக்கில் தான் இருக்கும். இது மாதிரி 4 செட்டு இருக்கும். ஓகேவா? 4 செட்டு. ஒவ்வொரு செட்டுலேயும் எத்தனை கார்டு இருக்கும்? 13 கார்டு இருக்கும். இதில் 13, இதில் 13, இதில் 13, இதில் 13. அப்போ நம்பர் இங்கே எப்படி போட்டிருக்கோம்? 1லேருந்து 13 வரைக்கும். 1லேருந்து 13 வரைக்கும். 1ன்னா 1ன்னு போட்டிருக்காது. 1ல் வந்து ஏன்னு போட்டிருக்கு. ஓகேவா? 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர்லேயே இருக்கும். 2 3 4 5 6 7 8 9 நம்பர் இருக்கும். ஓகேவா? 1 வந்து நம்பர் இருக்காது. அடுத்து அதே மாதிரி 11 12 13 நம்பர் இருக்காது. சரியா? ஜாக் அப்படிம்பாங்க. ஜே போட்டிருக்கும். ஜேனா ஜாக்கு, ஜாக்கியா, ஏதோ ஒன்று அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவான். இதை வந்து 11 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது கிங்கா. அதுக்கு முன்னாடி கிங்கு எப்பயுமே உயரத்தில் தான் இருப்பார். குயினு ஒரு மந்திரி. ஜாக்குனா மந்திரி. மந்திரிக்கு அப்புறம் தானே ராணி, குயின். ராணிக்கு அப்புறம் யார்? கிங். ஓகேவா? இது மாதிரி மொத்தம் எத்தனை செட் இருக்கும்? இதில் ஒரு செட்டு, இதில் ஒரு செட்டு, இதில் ஒரு செட்டு, இதில் ஒரு செட்டு. ஓகேவா? ஸ்பேடும் கிளவரும் பிளாக்கில் இருக்கும். டைமண்டும் ஹார்ட்டும் ரெட்டில் இருக்கும். ஒவ்வொருத்துலேயும் எத்தனை செட்டு இருக்கும்? சரி, எத்தனை கார்டு இருக்கும்? 13 கார்டு இருக்கும். அது மாதிரி எத்தனை செட்டு? 4 செட்டு. அவ்வளோதான். அப்போ டோட்டலாக எத்தனை கார்டு இருக்கும்? 52 கார்டு. அப்போ கார்ட்ஸை பற்றி கேட்டாவே சரியா? மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 52. அது கீழே எழுதிடணும். அப்புறம் அவன் என்ன கேள்வி கேட்குறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கிங்குக்கு எத்தனை வாய்ப்பு? கிங்கு எத்தனை வாய்ப்பு? 4 வாய்ப்பு. அப்போ கிங்கு எத்தனை தர ஒரு சீட்டு கட்டுருக்கு, ஒரு சீட்டு எடுக்கிறீங்க. கிங்கு வர்றதுக்கான வாய்ப்பு என்ன? 4/52. அப்புறம் அதை சுருக்கிக்கோங்க. அதுமாதிரி இந்த ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா எத்தனை வாய்ப்பு? 52ல் 4 வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். சரியா? சரி.
ரெட் கலர் கார்டு வர்றதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது? 2 செட்டா? அப்போ எவ்வளவு? 26. கரெக்டா? இல்லை இல்லை, நான் ரெட்டு மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு. மொத்தம் எத்தனை? ரெட் கிங்கு மட்டும் 2 வாய்ப்பு. 52ல் 2 வாய்ப்பு. புரிஞ்சுதா? யாருக்கு புரியல? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ரைட். அந்த மாதிரி கேட்பாங்க. அது அவன் எப்படி கேள்வி கேட்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். இத்தனை டைப்பு தான் வரணும் இல்லை, இதுதான் கான்செப்ட். வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது பகடை. மொத்தம் எத்தனை முகங்கள்? 6 முகங்கள். நாணயத்துக்கு எத்தனை முகம்? 2 முகம். ஆண்டுகள் என்ன கேட்குறேன்? ஆண்டில் அது இது நமக்கு தெரியும். சாதாரணன்னா மிச்சம் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போது வருஷத்தோட 1 வந்துச்சுன்னா வருஷத்தோட முதல் நாள், இறுதி நாள் என்னவா இருக்கும்? அதே நாள் தான் இருக்கும். 1 தானே மிச்சம் வருது முதல் நாள். நமக்கு இருக்கா? லீப் இயர்னா 2 நாள் இருக்கும். அப்போ முதல் நாள் என்ன வருதோ கடைசி நாள் என்னவா இருக்கும்? அதுக்கு அடுத்த நாள் வரும். ஓகேவா? ரைட். புரியுதாம்மா உங்களுக்கு? உங்கள் பேர் என்ன? முருகானந்தம். ரைட். முருகா ஆனந்தம் என்ன அர்த்தம்? முருகன் ஆனந்தமாக இருக்காருன்னு அர்த்தமா? இல்லை ஆனந்தமான முருகன் அர்த்தமா? சரி. அடுத்தது மொத்த விளைவு சாதகமான விளைவு. இந்த ஃபார்முலாலாம் போட்டு குழப்பி விட்டுருப்பானுங்க. அவ்வளோதான். சரி. சீட்டு கட்டு 52 மொத்த வாய்ப்பு. பகடைனா 6 மொத்த வாய்ப்பு. 1 பகடைனா 2 பகடை உருட்டுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பகடை உருட்டுறீங்க. முதல் பகடையில் 1னா 1, முதல் பகடையில் 1, ரெண்டாவது பகடையில் 2, அதே மாதிரி போகும். அப்போ எல்லாமே 2 வாய்ப்பு இருக்கும். 1 மட்டும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கும். 2லையுமே ஒரே நம்பர் விழுகுதில்ல. மற்றதெல்லாம் 2 வாய்ப்பாக இருக்கும். புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் 6 விழுந்து அதுலேயும் 6 விழுந்துருச்சு, அவ்வளோதான். திரும்ப அது வாய்ப்பு இருக்காது. மற்ற எல்லா நம்பரும் பாருங்கள். இதில் ஒரு வாய்ப்பு 1னா 2, அதே மாதிரி பாருங்கள். இங்கே இதில் 2 விழுகும் பொழுது அதில் 1 விழுகும். சேம் இருக்கா? 2 பகடையை உடுத்துறீங்க, அல்லது ஒரே பகடையை 2 தடவை உருட்டுறோம். 2 ஒரே கான்செப்ட் தான். இப்போ மொத்த வாய்ப்புகள் மொத்தம் எத்தனை? 6 6 36. இதில் 6, அதில் 6. 6 தெரியும்ல. அடுத்தது நாணயம். நாணயத்தில் மொத்தம் எத்தனை வாய்ப்பு? முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஒரு நாணயத்தை 2 தடவை சுண்டுறோம், அப்போ 4 வாய்ப்பு. ஓகேவா? அல்லது 2 நாணயத்தை சுண்டுறீங்க ஒரே டைமில், 4 வாய்ப்பு. அடுத்து 3 நாணயம் சொன்னால் 8 வாய்ப்பு. 2 × 2 × 2 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஸ்கொயர் பண்ணிக்கங்கலாம், அல்லது க்யூப் பண்ணிக்க. 3னா க்யூபு. லீப்பாண்டு சாதாரண ஆண்டு கூறுவெளி. லீப்பாண்டு சாதாரண ஆண்டு என்னது கூறுவெளின்றான்? அங்கே கொடுத்துருக்காம பாருங்க. 3 நாணயத்துலேயும் ஹெட்டு விழுகலாம், 3 நாணயத்துலேயும் டெய்லும் விழுகலாம். சரியா? முதல் 2 நாணயத்தில் ஹெட்டு, அடுத்த நாணயத்தில் டெய்லு. முதல் நாணயத்தில் கடைசி நாணயத்தில் ஹெட்டு விழுகும் பொழுது நடுவில் உள்ள நாணயத்தில் டெய்லு.
கடைசி 2 நாணயத்தில் 8 விழுகும் பொழுது முதல் நாணயத்தில் டெய்லு. அப்படி பாருங்கள், அதே தெரியும். இதை பாருங்கள், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இந்த நாணயத்தில் 8 விழுகும்போது அந்த நாணயத்தில் 8 விழுகுது. இந்த நாணயத்தில் டெய்லு, அந்த நாணயத்தில் டெய்லு. இதில் 8, அதில் டெய்லு, இதில் டெய்லு, அதில் 8. 4 வாய்ப்பு. ஓகேவா? ரைட். நடைபெற இயலாத நிகழ்ச்சி 0, அது ஓகே. உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு 1, அதில் விட்டுருங்க, அதை போட்டு குழப்பிக்கணும். சரி, 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுது. அந்த 8 ராஜாவாக இருக்குது. என்ன வாய்ப்பு? எத்தனை ராஜா இருக்குது? 4. மொத்த வாய்ப்பு எவ்வளவு? 52. ஏன்னா ஒரு சீட்டு கட்டில் 52 தான் இருக்கும். சுருக்கலாமா? சுருக்கலாமா இல்லையா? சுருக்கலாம். 1/30. ஐம்பத்தி 52 சீட்டில் உள்ள சீட்டு கட்டியில் எடுக்கப்படும் சீட்டு ஸ்பேடு. ஸ்பேடு எத்தனை சீட்டு இருக்கும்? 13 சீட்டு. அப்போ என்ன வரும்? 13/52. 52ல் எத்தனை 13 இருக்குது? 1/4. ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. பகடை எண் 4 கிடைக்க என்ன வாய்ப்பு? என்ன வாய்ப்பு? சொல்லுங்கள். 1/6. 1ன்னு சொல்லாதீங்க. 1/6. ஓகேவா? ஒரு இரட்டைப்படை எண், ஏதோ ஒரு இரட்டைப்படை எண் 3/6. 1/3. அடுத்த கேள்வி, எண் 4. அதான் முன்னாடி போட்டாச்சோ, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, ரைட். 1/2 3க்கு 2. ஒரு சீரான நாணயம் 2 முறை. எத்தனை வாய்ப்பு? 4 வாய்ப்பு. ரெண்டுமே தலையாக இருக்கணும். என்னது? 1 தான் வாய்ப்பு. ரெண்டுலேயுமே தலை சேமாக இருக்கிறது ஒரு வாய்ப்பு தான் வரும். அதே ரெண்டுமே சேமான பக்கமாக இருக்கணும். அதுக்கு எத்தனை வாய்ப்பு? 2 வாய்ப்பு. டெய்லு 8. கற்பனை பண்ணுங்க. அப்போ 2/4. ஓ ரைட், இதுவா? சரி. சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்க லீப் ஆண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள். இருப்பதுக்கான நிகழ்ந்தது. லீப் ஆண்டுலாம் மிச்சம் எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள் இருக்கும். கடைசியில் 2 நாள் இருக்கும். ஓகேவா? என்ன கேட்குறான்? 53 வெள்ளிக்கிழமை. ஒரு வருஷத்தில் எத்தனை வாரம் இருக்கும்? 52 வாரம். லீப் ஆண்டுனா மிச்சம் எத்தனை இருக்கும்? 2 நாள் இருக்கும். ஓகேவா? இப்போ 53 வெள்ளிக்கிழமை வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். சரியா? இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இருக்கணும். இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமை இருக்கணும். அந்த மாதிரின்றாங்க. அப்போ எத்தனை வாய்ப்பு மொத்தம்? அதுதான் அங்கே 7 வாய்ப்புன்னு போட்டிருக்கான். மொத்தமாக 7 வாய்ப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? முதல் நாள் ஞாயிறாக இருந்தால் சரி, வருடத்தோட முதல் நாள் ஞாயிறாக இருந்தால் இந்த 2 நாளில் ஒரு நாள் ஞாயிறு, ஒரு நாள் திங்கள். கரெக்டா? வருடத்தோட முதல் நாள்மா, வருடத்தோட முதல் நாள் ஞாயிறுனாக்கா கடைசி நாள் அதுக்கு அடுத்த நாளாக வரும். கரெக்டா? லீப் ஆண்டு தானே. அப்போ கடைசி நாளைக்கு முந்தின நாள் என்னவா இருக்கும்? அந்த நாளாக இருக்கும். அதுதான் இது. கடைசி நாளுக்கு முந்தின நாள் இது கடைசி நாள். ஓகேவா? கடைசி நாள் சரி, முதல் நாள் திங்கக்கிழமையாக இருந்ததுனாக்கா
கடைசி நாளைக்கு முந்தின நாள் திங்கக்கிழமை, கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை. வருடத்தோட முதல் நாள் செவ்வாயாக இருந்தால் கடைசி நாளுக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, கடைசி நாள் புதன்கிழமை. வருடத்தோட முதல் நாள் புதனாக இருந்தால் கடைசி நாளைக்கு முதல் நாள் வந்து புதன்கிழமை அதே நாள் வரும், கடைசி நாள் வியாழன். சரியா? கடைசி நாள் முதல் நாள் வருடத்தோட முதல் நாள் வியாழனாக இருந்தால் கடைசி நாளுக்கு முதல் நாள் வந்து என்னவா இருக்கும்? வியாழனாக இருக்கும். கடைசி நாள் வெள்ளியாக இருக்கும். வருடத்தோட முதல் நாள் வெள்ளியாக இருந்தால் கடைசி நாளுக்கு வெள்ளியாக இருக்கும், கடைசி நாள் சனியாக இருக்கும். வருடத்தோட முதல் நாள் சனிக்கிழமையாக இருந்தால் சனி கடைசி நாள். இப்போ எத்தனை வாய்ப்பு இருக்குது? 23. ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு எத்தனை வாய்ப்பு? 2 வாய்ப்பு தாங்க இருக்குது. மொத்தம் எத்தனை வாய்ப்பு? 7 வாய்ப்பு. ஏன்னா வாரத்தில் 7 நாள் தானே இருக்குது. வருடத்தோட முதல் நாள் அந்த 7 நாளாக தான், ஏதோ ஒரு நாள் தான் இருக்குது. வருடத்தோட முதல் நாள் அந்த 7 நாள் ஏதோ ஒரு நாள் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஒன்று வருஷத்தோட முதல் நாள் ஞாயிறாக இருந்தால் 23 ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். சரியா? அல்லது வருஷத்தோட முதல் நாள் சனியாக இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் என்னது? ஞாயிறு. அந்த அன்னைக்கு 23 ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். புரிஞ்சுதா? ரைட், அதான் கேள்வி. இப்போ 7 2/7 அதெல்லாம் போட்டு குழப்பிருப்பானுங்க. பாருங்கள், சால்வ் பண்ணிட்டு வரீங்களா?